டீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்திக். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதோ வரும் அதோ வரும் சொல்லிட்டு கடைசியில தாவேகா அரசு திரு ஜோசப் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. எல்லாருமே ஆட்சிக்கு புதுசா வந்தா ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ண அந்த பினான்சியல் இதை வெளியிறது ஒரு வழக்கம் தான். இப்ப இவரும் வெளியிட்டு இருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கையில என்ன இருக்கு? திமுகவோட ஏதாவது தில்லு முள்ளு மாட்டிச்சா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். 2021 பழனிவேல் தியாகராஜனும் வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. 122 பக்கம், 115 பக்கத்துல 107 பக்கத்துக்கு உங்களுக்கு மேட்டர் இருந்தது. ஒரு 15 பக்கத்துக்கு ஷெடியூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல பல்வேறு முறைகேடுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படி இவங்க பைனான்சியல் ஜகுலரி பண்ணாங்க, எப்படி இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணாம ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணாங்கிறதெல்லாம் பத்தி, நிறைய கடன் வாங்கியிருக்காங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியில அவரு பண்ணினது அதுதான். அந்த திமுக அரசும் நிறைய கடன் வாங்கி தாறுமாறா நிதி நிலையை சீர்குலைச்சு வச்சிருக்குங்கிறதான் உண்மை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையமே படுமோசமா இருக்குங்கிறது தெரியும். ஏற்கனவே 10 லட்சத்துக்கு மேல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் தொகை இருக்குங்கிறது தெரியும். நிலுவையில் இருக்கிற கடன் இருக்குங்கிறது தெரியும். அதை தவிர உங்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் மின்சாரத்துறையில கடன் இருக்கு. பிளஸ் போக்குவரத்து துறையில 76,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இப்போ அவர் சொல்றாரு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல, அதாவது அரசு கொள்முதல்ல, அதுல வேற ஒரு 10-15,000 ரூபாய் 27,000 ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்ட்டு இப்ப சொல்றாரு. அது எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இது ஒண்ணுதான் புதுசு. மற்றபடி டோட்டல் லோன் கடன் எவ்வளவு, கடன் சுமை எவ்வளவு, தனி மனிதன் மேல எவ்வளவு கடன் சுமை இருக்கு, வரி ஆதாரங்கள்லாம் கரெக்டா இருக்கா, வரி வருவாய் கரெக்டா வசூலிக்கப்படுகிறதா, எதுவுமே சரியா இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்காக போயிட்டு நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி டெல்லியில இருந்து 3 அதிகாரிகள் இவங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னுட்டு. அதை நான் நம்பல. ஏன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே போறோம். கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிதி நிலைமை என்னங்கிறது தெரியும். பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு, ரெவென்யூ டெபிசிட் எவ்வளவு, உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால இதுக்கு டெல்லியில இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்கிறத நான் நம்பல. ஒரு 20 ஸ்லைடு போட்டு காமிச்சாரு அவரு. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தமிழ்ல படிச்சாரு. ஏன்னா புரியவே இல்லை. நம்ம இதுக்கு முன்னால இருந்த பழனிவேல் தியாகராஜனுக்கும் தமிழ் படிக்க தெரியல, பரவாயில்ல. அவர் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தாரு, வெளிநாட்டுல ரொம்ப நாளா இருந்தாரு, பரவாயில்ல. பட் இவர் அப்படி இல்லையே. இவர் உங்களுக்கு சாதா தமிழ்நாட்டுல இருந்தவர் தானே. ப்ராபபிளி இவர் ஒரு வேலை இதுவா இருந்திருக்கலாம். அது என்னது, தெலுங்கரா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சாரு. அவருக்கு பல வார்த்தைகளுடைய எக்ஸாக்ட் உச்சரிப்பு கூட தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்துச்சு சொன்னா அது வேற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆல் செட் அண்ட் டன் ஒரு ஹானஸ்ட் எஃபர்ட் அவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ கமிங் டு த சப்ஜெக்ட், அதாவது அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, கடன் நிறைய இருக்கு. திரும்பி கொடுக்கிற கடனை விட வாங்குற கடன் அதிகமா இருக்கு. கடன்ல வட்டி தொகை அதிகமாகிட்டு இருக்கு. நீங்க வாங்குற கடன்ல 27-30% வரைக்கும் வட்டி தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி நிறைய ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கு. அதாவது நமக்கு வர வேண்டிய வரி எங்கெங்க இருந்து வரும்? உங்களுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு. அதாவது பொருளாதாரம் வளரும் போது நிறைய பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன. உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுக்கும் வரி இருக்கு. அந்த வரி உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையும் போது அந்த வரி விகிதம் இல்லை, வரி அமௌண்ட் தொகையும் அதிகரிக்கணும். ஆனா அது அதிகரிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் 1000 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கீங்க, 100 கோடி ரூபாய் உங்களுக்கு வரி கிடைச்சிச்சு. இந்த வருஷம் 2000 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வரி வருவாய் 200 கோடி ரூபாய் ஆகணும். ஆனா 200 கோடி ரூபாய் ஆகல. ஏன் ஆகல அப்படின்னா, வரி எங்கேயோ ஏய்க்கப்படுகிறது, மக்கள் யாரோ வரி செலுத்தவில்லை, எங்கேயோ இந்த பில்லிங் ப்ராப்ளம் இருக்குது. ஜிஎஸ்டில ஏகப்பட்ட பில்லிங் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப சமீபத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்து ஆளுங்கள்லாம்
ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து தமிழ்நாட்டுல ஹைதராபாத்ல சில ஹோட்டல் நிறுவனங்கள் எல்லாம் பிடிச்சாங்க. ஹோட்டல்ல வந்து எப்படி இந்த போகஸ் பில் தயாரிக்கிறாங்க ஜிஎஸ்டிக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி பிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு குழுமம் மட்டுமே ஹைதராபாத்ல ஃபேமஸ் பிரியாணி குழுமம் 60 கோடி ரூபாய்க்கு வரி ஏற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி எவ்வளவோ இருக்கு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய வரி, அரசுக்கு வரவேண்டிய வரி வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பழனிவேல் தியாகராஜன் வந்து அந்த ஒயிட் பேப்பரை பத்தி பேசும்போது, வெள்ளை அறிக்கை பத்தி பேசும்போது அவர் சொல்லுவாரு, டாஸ்மாக்ல வந்து 35,000 கோடி ரூபாய்க்கு வருமானம் இருக்கு, ஆனா அதே அளவு வருமானம் எங்களுக்கு வரல, எங்கேயோ ரெவென்யூ லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாஸ்மாக்ல எவ்வளவு சேல் ஆகுதோ அதுக்கு 50% தான் இங்க வந்து வரி கட்டுறீங்க, பாக்கி 50% வரி கட்டாமையே பிளாக் மார்க்கெட்ல நீங்க வித்து சம்பாதிச்சுட்டு இருக்கீங்கிறத அர்த்தம். அதுதான் அவர் சொன்னது. அதே மாதிரினா இதுல இந்த வரி இதுல ஒயிட் பேப்பர்ல ஏதாவது குறிப்பிட்ட துறைகள் அதிகமா ஊழல் நடைபெற்றிருக்கு, முறைகேடு நடைபெற்றிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இதனுடைய கனெக்ஷன் தான் நான் சொன்னதுடைய எக்ஸ்டென்ஷன் தான் நீங்க கேக்குறீங்க. 4 முக்கியமான இது சொல்றாரு. அதாவது ஜிஎஸ்டி வரி வருவாயில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு உற்பத்தி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வரி வருவாயும் அதிகமாகணும், ப்ரொபோர்ஷனேட்டா அதிகமாகணும். ஆனா வரி வருவாய் அதிகமாகுது கம்மியா, ஆனா பொருட்கள் விற்பனை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி முத்திரைத்தாள் சவுக்கு சங்கர் முதலே சொல்லிட்டாரு, எல்லா கிட்டத்தட்ட 90% ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த கைடன்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, அதாவது வழிகாட்டு விலையும் ஒண்ணு இருக்கு, அது கிட்டத்தட்ட அதுக்கு சமமா தான் வந்து பத்திரப்பதிவு பண்றாங்க. மார்க்கெட் விலைக்கு பத்திரப்பதிவு பண்ண மாட்டேன்றாங்க, அதை விட கம்மியா தான் பண்றாங்க. அந்த மாதிரிதான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் மாசம் இவ்வளவு கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு டிஎம்கே பண்ணிட்டு இருந்ததுன்னு அவர் சொன்னாரு. அது உண்மைதான். அதுக்குதான் வந்து ரொம்ப வசூல் மன்னனா இருக்கிற அந்த மூர்த்திங்கிற ஒரு மதுரைக்காரரை அமைச்சரா போட்டிருந்தாங்க. சோ பத்திரப்பதிவுல மட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் 10-20,000 கோடி ரூபாய் உங்களுக்கு அரசுக்கு நிதி வருவாய் வரவில்லை. டாஸ்மாக்ல 30-40,000 கோடி ரூபாய் வரவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷங்களாக கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து வரல. அதாவது இடியில அந்த முதல் அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க, 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அப்படியே நிக்குது. ஏன்னா வந்து நீதிமன்றமும் டிஎம்கே கவர்மெண்ட்டும் சேர்ந்து அமலாக்கத்துறையை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அமலாக்கத்துறையால அதுக்கு முன்னால போக முடியல. இப்போ கூட அந்த கேஸை எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வருஷம் 20,000-30,000 கோடி ரூபாய் வரைக்கும் கள்ளச்சந்தையில டாஸ்மாக் பொருட்கள் விற்கப்படுகின்றன அப்படிங்கிறத பிடி பழனிவேல் தியாகராஜனே சொல்லியிருக்கிறாரு. இது 3வது. 4வது கனிம வளம். இப்போ மெட்ராஸ் ஸ்கூல்ல மட்டுமே உங்களுக்கு வந்து 8,000 ட்ரக்கு உங்களுக்கு மணல் வேணும்னு சொன்னா 500 ட்ரக் 800 ட்ரக்குக்கு தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ராயல்டி கொடுக்குறாங்க. அப்போ பாக்கி 90% உங்களுக்கு வந்து ராயல்டி கிடைக்கிறது இல்லை. அப்படின்னா சென்னைக்கு மட்டுமே அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் மற்ற கனிம வளங்கள்லாம் சுரண்டி எடுக்கிறாங்கல்ல. நம்ம பொன்முடி எடுத்தாரு பாத்தீங்களா, செம்மண் எவ்வளவு எடுத்தாரு, எவ்வளவு உங்களுக்கு வரி கட்டினார், ராயல்டி கட்டினாரு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அதாவது 7,000 கோடி ரூபாய் செம்மண் எடுத்துட்டு 167 கோடி ரூபாய் 170 கோடி ரூபாயோ அவ்வளவுதான் ஒரு வரி கட்டி இருக்கிறாரு. அதே மாதிரி அங்க இதுல புதுக்கோட்டையில ஒரு எக்ஸ் அதிமுக பிரமுகர், அவர் பேர் மறந்து போயிட்டேன், ஒரு இஸ்லாமியர், அவர் கூட சொன்னாரு இந்த மாதிரி மெட்டல் எடுத்துக்கிறாங்க, அதாவது இந்த ஜல்லிக்கற்கள் எல்லாம் வந்து லாரியா அள்ளிட்டு போறாங்க, குன்றெல்லாம் வந்து நேற்றுக்கு இருக்கிற குன்று இன்னைக்கு காணவே காணும், மலையா காணும், மலையா வெட்டிட்டு போறாங்கன்னு சொன்னாரு. இது எல்லாமே வந்து மக்களுக்கு வர வேண்டிய, அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாய் வராம போகுது அப்படின்ட்டு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டானே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆய்வறிக்கை அவசியமே இல்லையே சார். அதைத்தான் நான் கேட்கிறேன். ஆய்வு அறிக்கை அப்படின்னு சொன்னா இதை தவிர வேற ஏதாவது பைனான்சியல் ஜக்லரி பண்ணியிருக்கிறாங்களா, ஏதாவது வருமானத்தை வேற மாதிரி ரூட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதால நீங்க சொல்லணும். அல்லது
வேணும்னே அப்ப வந்து ஜிஎஸ்டி. திமுகவோட முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சொல்றாரு இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது பிளாப் அப்படிங்கிறாரு. நீங்களும் அதான் சொல்றீங்களா? சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு வெள்ளை அறிக்கையா தான் இருக்கா? சம்பிரதாயத்துக்கு அது உண்மைதான், அது உண்மைதான். அதுல வந்து ஒண்ணுமே இல்ல. அதாவது நான் என்ன கேக்குறேன், எல்லாருமே வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு 2010 மன்மோகன் சிங் அரசுல போட்டது. அந்த சட்டப்படி உங்களுக்கு டோட்டல் நிலுவையில் இருக்கிற கடன் இவ்வளவு ரூபாய் தான் இருக்கலாம். ஒரு வருஷமும் நீங்க வாங்கக்கூடிய புதிய கடன் இவ்வளவு ரூபாய் தான் இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்பெல்லாம் யாரும் மீறல. ஏன் மீறல அப்படின்னு சொன்னா, டோட்டல் ஜிஎஸ்டி தானே. அந்த ஜிஎஸ்டி கணக்கையே நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்களா, கரெக்டா கம்ப்யூட் பண்ணிருக்கீங்களா, அல்ல அதுலயே அதை கொஞ்சம் அதிகமா காமிச்சு அதிகமா கடன் வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி எதாவது பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருமா வராதா? அதாவது ஜிஎஸ்டிங்கிறது யாரு இது பண்றது? ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட் லெவல்ல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் பண்றது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுலயே அவங்க என்ன பண்றாங்க, $420 பில்லியன் அப்படிங்கிறத $450 பில்லியன் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மோசடி பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லல. அதனால்தான் நான் சொல்றேன், இது வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் வேஸ்ட்ஃபுல் எக்ஸசைஸ் தான். இது இல்லாமே கூட நீங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். குறிப்பா அவர் வந்து 3 மாநிலங்களோட தமிழ்நாடை ஒப்பிடுகிறார். ஒண்ணு கர்நாடகா, இந்த கவர்மெண்ட் இருக்கு, காங்கிரஸ் கவர்மெண்ட். அதுக்கு முன்னால பசவராஜ் பொம்மை கவர்மெண்ட், ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் இருந்தது. ரெண்டாவது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா இப்போ பிஜேபி அரசு தான் இருக்குது. அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசம். இந்த 4ல தமிழ்நாடு வர்ஸ்ட். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை இந்த மற்ற 3 மாநிலங்களையும் ஒப்பிடுகையில் மிக மிக மோசம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த மாநிலம் திராவிட மாடலோட குஜராத் மாடல் சிறந்ததுங்கிறாரா? ஆமா, திராவிட மாடலை விட குஜராத் மாடல் பெட்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் அது வந்து பை மிஸ்டேக் சொல்லிட்டாரோ. அதாவது இந்த மாதிரியா நம்ம வந்து அதை திரிச்சு பேசுவோம். அதாவது தாவேகா வந்து குஜராத் மாடலை தூக்கி பிடிக்கிறது, திராவிட மாடலை கீழே போட்டு விட்டது அப்படின்னு நம்ம அதை திரிச்சு பேசிடுவோமோங்கிறது தெரியாம அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா உங்களுக்கு வந்து வேற பெரிய ஸ்டேட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட், ஒரிசா அதெல்லாம் சின்னது. மேற்கு வங்காளம் பெருசு, நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிறது தான். ஆனா மேற்கு வங்காளம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர், தமிழ்நாடை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான். அண்ட் அந்த குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் டாஸ்மாக் கிடையாது. இந்த ஆயத்தீர்வை அப்படிங்கிறது இந்த சமாச்சாரமே கிடையாது. எல்லாம் அங்கெல்லாம் கம்ப்ளீட்லி பிரைவேடைஸ்டு. அப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாடுல இவ்வளவு வருமானம் இருக்கும்போது நீங்க எப்படி இதை கோட்டை விட்டீங்க? எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை பட்ஜெட்டாவே போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, உங்க சேனல்ல நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் கடைசி முறையாக உபரி பட்ஜெட் போட்டது யார் தெரியுமா? கருணாநிதி தான், 1989. அதுக்கப்புறமா ஒரு அரசு கூட, அதுக்கப்புறமா கருணாநிதி அரசு வந்தது, ஜெயலலிதா அரசு வந்தது, எடப்பாடி அரசு, ஸ்டாலின் அரசு, ஒருத்தர் கூட உபரி பட்ஜெட் போடவே இல்லை. உபரி பட்ஜெட்னா என்ன? வருமானம் அதிகமா இருக்கணும், செலவு கம்மியா இருக்கணும். அட்லீஸ்ட் வருமானமும் செலவும் ஈக்குவலா இருந்தாலாவது பரவாயில்ல. அப்படியும் கூட இல்லை. உத்தரப்பிரதேசத்துல போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மிகப்பெரிய ஸ்டேட் அது பெரிய மாநிலம். அங்கேயே வந்து உபரி பட்ஜெட் போடுறாங்க, குஜராத்ல உபரி பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஏன் தமிழ்நாட்டுல போட முடியாது? அங்கெல்லாம் ரெவன்யூ லீக்கேஜ் கிடையாது. அங்கேயும் உங்களை மாதிரியே தான் அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட என்ன செட்டப் இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு. உங்களுடைய சட்டத்திட்டங்கள் தான் அங்கேயும் இருக்கு. ஆனா அவங்களால பண்ண முடியும்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஏன் பண்ணல? இவங்க திராவிட மாடல் சொல்லிட்டு இவ்வளவுலாம் பேசினாங்களே. திராவிட மாடல் பார்த்துதான் இனிமே அமெரிக்கா வந்து டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவை வளர்க்க போறாரு, பிரான்ஸ், ஜெர்மனி கூட நம்ம மாடலை தான் ஃபாலோ பண்ண போறாங்கிற அளவுக்கு இவங்க பேச ஜப்பானே நம்மளை பார்த்து தான் காப்பி அடிக்க போகுது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கலாம். இன்னைக்கு என்னடானா
இதுக்கு முன்னாடி தெரியும். அன்னைக்கே வந்து இந்த டிஎம்கேனுடைய அந்த பலூனை நாங்க ஓட்ட போட்டு இறக்க வச்சுட்டோம். ஆனா இவங்க இன்னமும் பிரமாதமா வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன், நிறைய விஷயங்கள் வெளில வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஒண்ணுமே கிடையாது. இதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு அவசியமே கிடையாது. நவ் இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வரணும். பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன். பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், முதல்ல நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் பத்தி ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வரேன். நிதின் கட்கரி வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இன்சார்ஜாக இருந்தார் 2015-16 காலகட்டத்துல. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள்ல பெரும்பாலும் லாஸ்ல ஓடிக்கிட்டு இருந்தது. பிஎஸ்என்எல்ல தொடங்கி ஏர் இந்தியால தொடங்கி எல்லாமே லாஸ் தான். ஒரு சில நிறுவனங்கள் லாபத்துல இருந்தது. அவர் சொன்னாரு, 2 வருஷம் டைம் தரேன், நீங்க எல்லாருமே லாபம் ஈட்ட வேண்டும், உங்களுடைய நஷ்டம். அதே மாதிரி பேங்க்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து 21 தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருந்தன. அதுல 14 வங்கிகள் லாஸ்ல போயிட்டு இருந்தது. மன்மோகன் சிங் காலத்தினுடைய அந்த லிகசி, அவருடைய ஆட்சியினுடைய அவலம். பி சிதம்பரம் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்போ, உங்களுக்கு தெரியும். அந்த ஆட்சியினுடைய அவலம் தான். 2 வருஷம் தரேன் அப்படின்னாரு. கரெக்டா அந்த 2 வருஷத்துல வங்கிகளும் லாபத்துக்கு வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்டோட கிட்டத்தட்ட 121 பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு. எல்லாமே பிஎஸ்என்எல் ஏர் இந்தியாவை தவிர பாக்கி எல்லாமே லாபத்துல வந்தது. தமிழ்நாட்டுல 63 பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கு, பொதுத்துறை நிறுவனங்கள். போன வருஷத்துக்கு போன வருஷம் 2023-24 தணிக்கை அறிக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா எழுதியிருப்பாங்க. 6000 கோடி ரூபாய் நஷ்டம். இதுல வந்து 63ல கிட்டத்தட்ட ஒரு 17-18 நிறுவனங்கள்ல எந்த வளர்ச்சியும் இல்லை, அப்படியே இருக்குது. ஆனா அவங்க சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேஸ்ட் தானே, மக்களுடைய வரிப்பணம் வேஸ்டா இல்லையா? மற்ற நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றன. அந்த நஷ்டத்தை யார் தலையில கட்ட போறீங்க? பாலாஜி கார்த்திக் தலையிலையும் ஏன் தலையிலையும் கட்டுவீங்க. அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ டிஎம்கே அரசு என்ன பண்ணிச்சு, ஜெயலலிதா அரசு என்ன பண்ணிச்சு, எடப்பாடி அரசு என்ன பண்ணிச்சு, அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு வந்தாங்களே டிஎம்கே காரங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி வருமா இல்லையா? இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க நம்மளுக்கு தெரியாது. போக்குவரத்து துறையில ஒரு பஸ்ஸோ 1 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 78 ரூபா செலவாகுது. அதாவது ஒட்டுமொத்தமா சொல்றேன். ஆனா அவங்களுக்கு வர வருமானமே 22 ரூபாய் தான். அப்படி இருக்கும்போது டிஎம்கே காரங்க என்ன பண்ணாங்க? பெண்களுக்கு இலவச பஸ். அது யாருக்கு? யார திருப்திப்படுத்துறதுக்காக? கனிமொழியை திருப்திப்படுத்துறதுக்காகவா? உதயநிதியை திருப்திப்படுத்துறதுக்காகவா? இதெல்லாம் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வந்து அவங்களாவது லோக்கல் பஸ்ல கொடுத்தாங்க. இப்ப இவர் வந்து வாக்குறுதி வந்து சென்னை டு கன்னியாகுமரி ஃபுல் எல்லா பஸ்லயும் பெண்களுக்கு இலவசம் கொடுத்திருக்காருல்ல. இது தப்பு தானே? அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க அதாவது விஜய் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கும் போது தான் நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாம இருந்தாரு. அவருக்கே தெரியாது. இது ஒரு விபத்து தான். தமிழ்நாட்டுல தாவேகா 107 இடங்களை வந்து நின்னது ஒரு பெரிய விபத்து. நேற்றுக்கு வரைக்கும் ஃப்ளோர்ல இருந்தாரு, ஷூட்டிங் ஃப்ளோர்ல இருந்தாரு. இன்னைக்கு வந்து சிஎம்ஆ உட்கார வேண்டியதா போச்சு அவருக்கு. திடீர்னு பக்கத்து விட்டு பையன் நேற்றுக்கு ரோட்ல அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், அவன் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா உட்கார்ந்துட்டு இருக்கான். இது ஒரு விபத்து. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லையே, என்ன 20-30 இடங்கள் தான் ஜெயிக்க போறோம். அதனால நம்ம வந்து என்ன எல்லா வாக்குறுதியில அள்ளி விடலாம். 2500 ரூபா பெண்களுக்கு, இலவச பேருந்து, எல்லாருக்குமே மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர், எல்லாருக்குமே வீடு, எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல உத்தியோகம். எங்க இருந்து பண்ணுவீங்க நீங்க? எங்க இருக்கு உங்களுக்கு பணம்? எங்க உங்களுக்கு ரிசோர்சஸ் எங்க இருக்கு? ஒண்ணுமே தெரியாம கொடுத்துட்டு இப்போ வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு எங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேல வேணும், 10 வருஷம் வேணும், அதனால நாங்க சொன்ன வாக்குறுதிகளை தான் எங்களால நிறைவேற்ற முடியாது. அப்படின்னா டிஎம்கே எப்படி மோசடி பண்ணிச்சோ, 505 வாக்குறுதிகள்ல 467 வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, நான் வேணா தரேன் உங்களுக்கு. அதை பத்தி பேச்சே கிடையாது. 117 வாக்குறுதிகள் பத்தி வாயை திறக்கவே இல்லை. நாங்க அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம்,
இதுல பாலாறுல பாலா ஓடும், தேனாறுல தேனா ஓடும், காவிரியில வந்து 24 மணி நேரமும் வெள்ளம் ஓடும், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா கடைசியில தமிழ்நாடு குஜராத்துக்கு பின்னால போயிடுச்சு, உத்தரப்பிரதேசத்துக்கு பின்னால போயிடுச்சு. ஒரு காலத்துல உத்தரப்பிரதேசம்லாம் வந்து அந்த பீமாரு ஸ்டேட்டுமாங்கல்ல, பீமாருன்னு சொன்னா பீகாரு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஒரிசா, அந்த மாதிரி மாநிலங்கள். பீமாரும் சொன்னா உடம்பு சரியில்லாத அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில. பீகார் பிஐ, அது பீகார் அப்படின்னு வரும், பீமாருன்னு வரும். அந்த மாதிரியாக இருந்த உத்தரப்பிரதேசம் மேல வந்துருச்சு. மத்திய பிரதேசத்துல வந்து இன்னைக்கு உபரி பட்ஜெட் போடுறாங்க. ஒரிசால நிதி நிலைமை பிரமாதமா மாறிக்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு பிறகு 2 வருஷம் முன்னால வந்துச்சு இல்ல, அதுக்கப்புறம் நான் சொல்ல வரேன். சத்தீஸ்கட்ல ப்ராப்ளமே இல்லை. குஜராத்லயா உபரி பட்ஜெட் போடுறாங்க. தமிழ்நாட்டை நீங்க எந்த கண்டிஷன்ல கொண்டாந்து நிறுத்திருக்கிறீங்க பாருங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன சொல்றாரு பினான்சியல் மினிஸ்டர்? ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இவ்வளவு லஞ்சம், இவ்வளவு பெரிய இதெல்லாம் ஹோல் இருந்திருக்கு, அதனால இவ்வளவு பெரிய லீக்கேஜ் ஆகி இப்ப நம்ம நிதி நிலைமை சரி இல்லைங்கிறாரு. இது சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு ஏதாவது பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரா? அவரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டார் சார் கடைசியில, மக்கள் நல திட்டங்களில் தவறு இல்லை. அதாவது அவங்க சொன்ன அவங்களுடைய வாக்குறுதியை அவர் வந்து நியாயப்படுத்துறாரு. மக்கள் நல திட்டங்களில் தவறு ஏதும் இல்லை, ஆனால் வருவாய் ஆதாரங்களை உருவாக்காமல் புதிய மக்கள் நல திட்டங்களை உருவாக்குவதுதான் தவறு அப்படிங்கிறாரு. அதுலதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாரு. வருவாய் நீங்க அதிகப்படுத்துங்க, அதுக்கப்புறமா மக்கள் நல திட்டங்கள் அனுபவிங்க, போடுங்க. எங்களுக்கு சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொல்லி சொத்து வரியெல்லாம் இங்க நம்மளுக்கு உயர்த்தினாங்க. எல்லா ஒரு விலைவாசி இங்க அவங்க வந்து வரி வருவாய் எல்லாமே உயர்த்தி தானே செஞ்சாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல. டிஎம்கே காரங்க. அது மட்டும் இல்ல டிஎம்கே வந்த உடனேயே எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, மே மாசம் 7ஆம் தேதி 2021 டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஆகஸ்ட் மாசம் கட்டுமான பொருட்கள் விலையெல்லாம் 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி? ஏன்? யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஏன் உங்களால சொல்ல முடியாதா? அதே மாதிரிதான் டாஸ்மாக், அதே மாதிரிதான் சொத்து வரி, குடிநீர், எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. பத்திரப்பதிவு, லைசன்ஸ் ஃபீஸ் கூட. எங்க கடை போடணும், எனக்கு ஒரு ஷாப் அண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் எனக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும் 150 ரூபா, அதவே 1000 ரூபா பண்ணிவிட்டாங்க. 150 ரூபா இருந்தா 1000 ரூபா பண்ணிவிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கூட இன்னைக்கு இவ்வளவு கடன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்க பள்ளித்துறைக்கு. நீங்க வந்து 44,000 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். பாக்கி 14,000 கோடி ரூபாயில இந்த இந்த பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு நல்லா பராமரிக்க முடியும்? நரேந்திர மோடி இங்க வந்து கக்கோஸ் கட்டி கொடுக்குறாரு. நரேந்திர மோடி மக்களுக்கு கக்கோஸ் கட்டி கொடுக்குறாரு, கழிவறை கட்டி கொடுக்குறாரு. தனியார் நிறுவனங்கள் வந்து ஸ்கூல்ல கக்கோஸ் கட்டி கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு தண்ணி வசதி கூட பண்ணி கொடுக்கறதுக்கு லாயக்கு கிடையாது, ஒரு வக்கு கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட்ல அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாரு, மிகப்பெரிய பட்ஜெட். 2 துறைகள் தான் பெரிய பட்ஜெட், ஒன்னு பொதுப்பணித்துறை, இன்னொன்னு இந்த பள்ளி கல்வித்துறை, 2 தான் பெருசு. அதுக்கப்புறம் தான் டாஸ்மாக். ஆனா பிளஸ் மின்சாரத்துறை, எல்லாத்துலயுமே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூல்ல சீர்திருத்தம் பண்ணிருக்கணும் அவங்க. அதாவது நேத்தி கூட தினமலர்ல ஒரு இது பார்த்தேன், ஒரே ஒரு ஸ்கூலு, அதுல ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு பையன் கூட இல்லை, ஸ்டூடெண்ட்ஸே இல்லாம அந்த ஹெட் மாஸ்டருக்கு சம்பளம் போயிட்டு இருக்குது. ஒரு சில ஸ்கூல்கள்ல 2 பேரு 3 பேரு மாணவர்கள். அப்போ இந்த ஸ்கூலெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணணுமா வேண்டாமா? இந்த பசங்களெல்லாம் வேற பக்கத்து ஸ்கூல்ல மாத்தி விட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதாவது நம்மகிட்ட இருக்கிற கட்டமைப்பை நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுமா வேண்டாமா? எப்படி வந்து பேங்க் மெர்ஜர் பண்ணின போது, அதாவது பெரிய சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் பெரிய பேங்கா மெர்ஜ் பண்ண போது எப்படி வந்து ஒரே ரோட்ல இருக்கிற 2 பிரான்ச்சஸை இணைச்சு பண்ணினாங்களோ அதே மாதிரி பண்ணணுமா வேண்டாமா? துறை சார்ந்த சீர்திருத்தம் பண்ணணுமா வேண்டாமா? எங்க இதுக்கு வருமானம் கம்மியாகுது, வரி ஏய்ப்பு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? ஒண்ணுமே பண்ணல. எல்லா துறைகளிலுமே இப்படிதான் இருக்கு. பொதுத்துறையாகட்டும் அல்லது தனிப்பட்ட துறைகளாகட்டும், மின்சாரத்துறை, டாஸ்மாக் துறை, பள்ளி கல்வித்துறை,
போக்குவரத்து துறையில எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2023 பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க. எந்த சொத்தை வச்சு, லெட்டஸே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அந்த சொத்து, அந்த ஏரியா, அந்த சொத்தை வச்சுட்டு பணம் வாங்கியிருப்பாங்க. திண்டிவனம் புதிய பஸ் ஸ்டாண்டுடைய இடத்த வச்சுவிட்டு, அடகு வச்சுவிட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. பேங்க்குக்காரங்களாம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, நீங்க பணத்தை கட்டுங்க, இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டை நாங்க கையகப்படுத்திடுவோம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. அது இன்னும் நிலையில தான் இருக்கு. எந்த லோனும் ரிட்டர்ன் போகவே இல்லை. அது மட்டும் இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்கள், டாஸ்மாக் தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரிட்டையர் ஆனாங்கன்னா இதுவே கிடையாது, ஓய்வூதியமே கிடையாது. ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். அந்த காரணமாக தான் அவங்களால அவங்களுடைய வாக்குறுதிப்படி இந்த தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள், இவங்க யாரையுமே இது பண்ண முடியல. துப்புரவு தொழிலாளர்களை கூட அவங்களால கவனிச்சுக்க முடியல சார். அதனாலதான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வீட்டுக்கு போச்சு. நாளைக்கு இவங்க எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இந்த குறைபாடுகள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடியவை தான். அதாவது இன்சர்மவுண்டபிள் கிடையாது, இன்னுமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நாங்க கை தூக்க மாட்டோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்காரு. ஆனால் இந்த நபர் மரியா வில்சன் அப்படிங்கிறவருடைய பேக்ரவுண்ட் என்ன? ஓகே, அவர் ஏதோ சம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அவருடைய உண்மை நிர்வாக திறமை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அவர் உண்மையிலேயே நிர்வாகம் பண்ணக்கூடியவரா இல்லையா அப்படின்னுட்டு. இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஒரு ப்ரெஷர் வரும்போது பண்ணினாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ.